அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். தை மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் தொடங்கும் போது தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைய தினம் 15/1/2024 மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சுக்கிரன், தனுர் ராசியில் செவ்வாய் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 5ஆம் தேதி 19/1/2024 அன்றைய தினம் பின்னிரவு 1:42 சுக்கிர பகவான் தனுர் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 14ஆம் தேதி அதிகாலை 6:07 மகர ராசிக்கு புத பகவானுடைய பெயர்ச்சியானது நடக்கிறது. தை மாதம் 21ஆம் தேதி அதாவது 4 பிப்ரவரி 2024 அன்றைய தினம் இரவு 11:18 மகர ராசிக்கு செவ்வாயினுடைய நகர்வு அமைந்திருக்கிறது. மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, சந்திரனை தவிர. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய பார்வை என்ன, ஆதிபத்தியம் என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு ராசியில குரு பகவானுடைய சஞ்சாரம், 5க்குடையவர் சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கார். கேந்திரங்கள் பலமாயிருது, ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி இந்த மாதத்தில் 21ஆம் தேதி மகர ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் வர உச்ச நிலையை அடையிற அந்த நேரத்தில் ராசியை பார்ப்பார். அப்போ குருவுக்கு செவ்வாய் பார்வை வரும், ராசிக்கு ராசிநாதன் செவ்வாயினுடைய பார்வையானது வரும். மேஷ ராசிக்கு உள்ளபடியே ஒரு நல்ல நேரமானது நமக்கு போயின்னு இருக்கு. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நேரம் போயின்னு இருக்கு அப்படின்னு நாம் நம்பலாம், சொல்லலாம். மிகப்பெரிய காரியங்களை அசாத்தியமான முறையில் உங்களால் செய்து முடிக்க முடியும். அசாத்திய காரிய சித்தி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நடக்காது அப்படின்னு நினச்ச காரியங்கள் கூட நல்லபடியாக நடக்கும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். குடும்பத்தாருடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் துணிஞ்சு செய்யலாம். ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு வரப்போகிறது, நடக்க போகிறது. வீடு மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். அது மாதிரி குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அந்த மாதிரி இருந்தால் அவள் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்துக்கணும். சில பேருக்கு டைஜஷன் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம். உங்களுடைய உடம்புக்கு எது ஆகாதோ அதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அது மாதிரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, சந்தோஷம், இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய மாற்றங்கள், ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. உதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், அந்த தொழிலுக்கு நமக்கு கடன் உதவி தேவை. அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு பேங்க் அணுகிறோம். அப்போ அந்த அணுகும்போது அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இந்த மாதத்தில் நடக்கும்.
அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். அது மாதிரி இப்போ கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ட்ரை பண்ணலாம், நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும்னு நாம் நம்பலாம். அடுத்தது, ஏற்கனவே வர வேண்டிய பணம் அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு வரலாம் இந்த மாதத்தில். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். புதிய உத்தியோகம், நமக்கு ஏதோ ஒரு புதிய உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மேஷராசிக்காரங்க. அதை நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன். நிச்சயமாக நமக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் உறுதி. நீங்கள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பான முறையில் கிடைக்கும், அதில் சந்தேகமே வேண்டாம். இந்த மாதமே நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நமக்கு இப்போது சில பேருக்கு இந்த நோட்டீஸ் பீரியட்லாம் இருக்கும். அந்த நோட்டீஸ் பீரியட்லாம் நம்ம சொல்கிறது ஏப்ரலில் நமக்கு குரு பயிற்சி 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இப்போ நாம் முயற்சி பண்ண ஆரம்பித்தா தான் நமக்கு அந்த இதில் ஏப்ரலில் ஒரு நல்ல மாற்றங்களானது நிகழும். ஸோ அதற்கான விதை இப்போவே நாம் போட்டுடலாம். ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி, பெரிய முன்னேற்றம், ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். தினசரி கணபதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 4, 5. அதிர்ஷ்டமான தினங்கள் ஜனவரி 16, 17. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதில் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணுறேன். அது மாதிரி ஜாதகம் அனுப்பினவாளுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. அதிகபட்சம் ஒரு 3-4 நாட்கள் ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் அனுப்பின்னு இருக்கா. அடுத்தது பொருத்தம் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்தவரை ஒரு நாள் டைம். நீங்கள் இன்றைக்கி அனுப்பிச்சில்ல, நாளைக்கு நான் உங்களுக்கு பொருத்தம் பார்த்து சொல்லிடுவேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் நமது சேனலுடன். நன்றி.